ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன ஒரு கவலையும் இல்ல. நம்ம கவலைப்படுறதுக்குன்னு நெனச்சிட்டு இருந்தனோடவே பார்த்தா, வெளிய வந்து பார்த்தா அந்த முருங்க மரத்துலங்க ஒரு சைடு ஃபுல்லா அவ்ளோ பூவும், பிஞ்சுமா இருந்தது. நான் கூட இது மரம் தாங்குமான்னு நெனச்சிட்டு இருந்தேன். இந்த மயில் மேல மரத்து மேல உட்காந்துருக்க மாட்டேக்குது. மரம் உடஞ்சு அப்படியே கீழ விழுந்துருச்சுங்க. எவ்ளோ பூவு, எவ்ளோ காய். பார்த்தனோடவே காலையில ச்சே இவ்ளோ பூவோட, பிஞ்சோட விழுந்துருச்சே மரம் அப்படின்னு எனக்கு கவலையா போயிடுச்சுங்க. அப்புறம் எடுத்துட்டு வந்து அப்படியே விட்டா வேஸ்ட்டா போயிரும்னு எடுத்துட்டு வந்து அப்புறம் பூவுமே இலையே இல்லைங்க. ஃபுல்லாக பூ தான். அந்த ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக பூ தான். அப்புறம் எல்லாம் உருவி 2 இது வந்துச்சுங்க. அப்புறம் எங்கள் மாமியாருக்கு கொஞ்சமும் நான் கொஞ்சம் வச்சுட்டேங்க. அவ்வளோ பூவுங்க. ஒவ்வொரு பூலையுமே இப்படி குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்குது. அந்த மயிலுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போய் முருங்கை மரத்து மேலே உட்காந்து முருங்கை மரத்தை உடச்சி வச்சிருச்சுங்களே. சரி இனி என்ன பண்ணுறது, அதுவுமே ஏதோ கொழுந்து சாப்பிட்றதுக்கு தான் போயிருக்கு. ஆனால் அதோட நேரமே என்னமோ முருங்கை மரமே உடஞ்சி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து காலையில் எந்திரிச்சினோடவே இப்படி முருங்கை மரம் உடஞ்சி விழுந்தது பார்த்தனோடவே கொஞ்சம்